மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பதிவான வாக்குகளை விட 5,04,000 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. வாக்குப்பதிவு எந்திரத்தை மாற்றி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த குளறுபடி தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அது மகாராஷ்டிராவில் தற்போது வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டது தீவிரமாக ஆராயப்பட்டு வருகிறது. இதில் தான் தற்போது 5,04,000 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பதிவானதை விட 5,04,313 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பது தெரிகிறது. இது எப்படி என்கிற கேள்வியைத்தான் தற்போது எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவரும் எழுப்பியிருக்கிறார்கள். மொத்தம் மகாராஷ்டிரா தேர்தலில் 66.05% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் நடந்து முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதலில் அறிவித்ததை விட 2% இது அதிகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 6,40,88,195 வாக்குகள் பதிவானதாக அப்போது அறிவிக்கப்பட்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அந்த எண்ணிக்கையை தற்போது 6,45,92,508 உயர்ந்திருக்கிறது. இந்த 5,04,313 வாக்குகள் கூடியது எப்படி என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மொத்தம் 288 தொகுதிகளில் 280 தொகுதிகளில் பதிவானதை விட அதிக வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது இந்த ஆய்வுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் 8 தொகுதிகளில் பதிவானதை விட குறைவாக வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது எப்படி என்கிற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரான D.Y. குரேஷியிடம் கருத்து கேட்டபோது அவர் தன்னுடைய காலத்தில் இதுபோன்ற எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். இது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.